योगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् அரதிர்ஜன சம்சதி. ஸோ இங்க இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா சந்தி பார்க்கணும்னா மயி ச அனன்ய யோகேன இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்திகி அவ்யபச்சாரிணி இங்க ஃபுல் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்கிறது. பக்திக்கு அவ்யபிச்சாரிங்கிற ரேஃபா வந்திருக்கு. ஏன்னா இக்காரத்துக்கு அப்புறம் விசர்க்கம் வந்திருக்கு. ஸ்வரா லெட்டர் அதர் தென் அக்காரம் வந்தா ரேஃபா வந்துடும். விவிக்த தேச சேவித்வம் அரதிகி அரதிகி அப்படிங்கிறதுலே திருப்பியும் இக்காரத்துக்கு அப்புறம் விசர்க்கம் வந்திருக்கிறதுனால ரேஃபா இருக்கு ஜலசம்சதி. ஸோ இங்க என்ன சொல்றவர் மயீச்ச அனன்ய யோகேன அவ்யபிச்சாரிணி பக்திகி விவிக்த தேச சேவித்வம் ஜனசம்சதி அரதிகி. அடுத்த குவாலிட்டிஸ் எங்கிட்ட நமக்கு ஆல்ரெடி இது நிறைய வாட்டி படிச்சுட்டோம். எங்கிட்ட அனன்ய யோகேன்னா யாதவாம் முழுக்க இதான் படிச்சிருந்தோம். அனன்ய யோகேன்னா வேற பத்திய சிந்தனை இல்லாம என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவனா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவனா எப்படிப்பட்ட பக்தி? அவ்யபிச்சாரிணி பக்தி. அவ்யபிச்சாரிணி பக்தின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா அழுத்துக்க முடியல அப்படி ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். மனசு மாறுறதே இல்லை, அதுலயே இருக்கு. வியபிச்சாரிணி அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி அதை கெட்ட வார்த்தை சொல்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவாளே அந்த வேர்டு தான் தமிழ்ல, அதை வச்சுதான் சொல்றா. எல்லார்கிட்டையும் அப்படி டைவர்ட் ஆகி போயிடுறது அப்படின்னு லேடிஸை கெட்ட வார்த்தையில் திட்டுவா. ஆனா அந்த வேர்டோட இங்க என்ன அர்த்தம்னா எக்ஸிபிட் அப்படிங்கிற மாதிரி. வியபிச்சாரினா அப்படி எல்லாத்துலயும் போறது. அவ்யபிச்சாரினா எதுலயும் கிடையாது, பக்தி மட்டும்தான், பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியில மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். அதுதான் அவ்யபிச்சாரிணி. எக்ஸிபிட் அப்படின்னு சொல்ல அவ்யபிச்சாரினா இல்லைன்னா எல்லாத்துலேயும் மனசு போடுறது. அந்த லேடிஸ்க்கு சொல்வா எல்லாரும் பின்னாடி போயிடுறது அந்த மாதிரி சொல்வா. அதுலேருந்து வந்த வார்த்தை. ஆனால் அப்படியே அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் மாற்றிக்கணும். இங்கே என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பகவானை தவிர வேற எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுலேயே ஃபுல் ஈடுபாடாக இருக்கிறது. விவிக்த தேச சேவிக்கும். விவிக்த தேசம்னா எப்போ பார்த்தாலும் க்ரௌடில் இருந்தேன்னா வில் பி கேரிட் ஓவர் பை தேம். அதனால தனியாக இருக்கணும். தனியாக இருக்கிறது தான் எப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு என்ன சொல்வா அரண்யம்னா காடு, அப்புறம் யாரும் இல்லாத ஒரு நல்ல மலை. ஆனால் கூட அங்கேயும் கொஞ்சம் சர்ப்பம் இருப்போம்லாம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி கரெக்டான ஒரு உயரத்தில் இருந்துட்டு கீழே விழாத மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ விவிக்த தேச சேவித்வம்னா கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அரதிகி ஜனசம்சதி. அந்த ஜனசம்சதி அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது. இந்த கூட்டங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சில சமயம் சஜ்ஜனங்களோட இருந்தா இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஆனா இந்த லோக்கல் எப்படி சொல்றது, ஒரு நார்மல் பீப்புள் இருப்பா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம எப்ப பார்த்தாலும் பேசியிருந்தா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதுதான் அப்படி சொல்றேன். அப்படி இருந்தனா நம்மளால we will not be able to concentrate on மோக்ஷா. நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. மறைமுகமா நம்ம இதெல்லாம் படிக்கிறது தான் நம்ம இந்த மார்க்கத்துக்கு போற ஒரு வழி. அந்த வழியை நம்ம செய்யணும்னா நம்ம எப்ப பார்த்தாலும் அதை பத்தி திங்க் பண்ணணும்னா இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இன்னொருத்தரோட வேண்டாதது பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்க முடியும்? அதுக்கு தான் தனியா இருக்கிறதுன்னு இப்போ நம்ம தனியா இருக்கிறது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தனியா இருந்து நல்ல விஷயங்களை பண்ணி நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணி இல்லைன்னா அந்த சஜ்ஜனங்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். செல்போனை வச்சு தனியா அந்த கணக்குல வராது. மயீச்ச ஈஸ்வரே அனன்ய யோகேன அப்ருதக் சமாதினா அந்யக பகவதக வாசுதேவாத் பரஸ்தி. மயீச்சனா இந்த இடத்துல பகவானான ஈஸ்வரன் இடத்துல அனன்ய யோகேன அப்ருதக் சமாதினா வேற பத்தி எதையுமே நினைக்காம ந அந்யக பகவக வாசுதேவாத் பரஹஸ்தி. வாசுதேவன் மேல யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அதக சகையேவ நகனா அஸ்மாகம் அர்த்தம், நமக்கு அவர் தான் கதி இது ஏவம் நிச்சிதா இப்படி டிசைட் பண்ணிட்டு அவ்யபிச்சாரிணி பக்தி அனன்ய யோகா வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பகவானே நினைச்சிட்டு இருக்கிறது. தேன பஜனம் பக்திகி, அதுதான் அவரையே வணங்குறதுக்கு பேர் தான் பக்தி. வியபச்சரணசீலா அப்படி விபச்சரணசீலா அங்க இங்கன்னு அப்படி மைண்ட் போயிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது. சாச்ச ஞானம், இதுதான் ஞானம். ஞானத்தோட லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கணும்.
விவிக்த தேச சேவித்வம்னா என்ன? விவிக்தக ஸ்வபாவதக சம்ஸ்காரேனவா அசுச்யாதிபிகி சர்வ வியாக்ராதிபிகி ச ரகிதக. ஸோ விவிக்த தேசம்னா யாரும் இல்லாத தேசம், நல்ல ஒரு அழகான இடம். அந்த இடம் எப்படி இருக்கணும்? கிளீனா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அப்புறம் பாம்பு கீம்பு வியாகுரம் வரைக்கும் போயிட்டாரு, புலிங்கிற வரைக்கும் போயிட்டாரு. ஏன்னா ஃபாரஸ்ட்ல இருந்தேன்னா ஸோ எந்த அனிமல்ஸ் எதுவும் இன்செக்டாலேயும் நமக்கு கஷ்டம் வரக்கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது மெடிடேஷனுக்கு. அதனால அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் போகலாம்? அரண்ய நதி புலீன தேவ கிரகாதிபிகி விவிக்தக தேசக. ஃபாரஸ்ட்டு, நதி தீரத்தில் போய் மெடிடேட் பண்ணுவா. அந்த காலத்தில் நதி புலினா மண்மேடு இருக்கும், நதி பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதுதான். நம்ம எப்படி பீச்சை ஒட்டி சாண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஆக்சுவலி பீச்சே ஒரு நல்ல அருமையான இடம் தான் மெடிடேட் பண்ணுறதுக்கு. அந்த டுவர்ட்ஸ் ஓஷனை பார்த்துட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணால் நிஜமாவே அந்த பஞ்சபூதத்தில் ஒன்று இல்லையா, ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தேவகிரகம்னா கோவில், இந்த மாதிரி இடத்துல போய் மெடிடேட் பண்ணணும். தம் சேவிதம் ஷீலம் அஸ்ய இதி விவிக்த தேச சேவி. இந்த மாதிரி இடத்துல போய் வந்து எப்படி பகவான் அவன் நினைக்கிறானோ அவன் தான் விவிக்த தேச சேவி. இனி பிரத்யேகத்துல இருக்கு, அதுதான் துவா பிரத்யம் போட்டனா விவிக்த தேச சேவித்வம் அப்படின்னு வந்திருக்கு. விவிக்தேஷு ஹி தேசேஷு சித்தம் பிரசீததி. ஏன் அப்படி தனியா போகணும்னா, எப்பவுமே கூட்டம் இருக்கிறதே நம்ம எல்லாரும் பேசுறதுல நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். இன்னொன்று வந்து இந்த நம்மளோட கான்செப்ட் படி இன்னொருத்தரோட வைப்ரேஷன் நமக்கு அஃபெக்ட் ஆகும். நம்மள இருக்கிறவங்க சுற்றி பாசிட்டிவாக இருந்தால் நம்மளும் பாசிட்டிவாக இருப்போம். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால எப்போவுமே நம்ம ஷுட் ஆல்வேஸ் பி வித் பாசிட்டிவ் பீப்புள். அண்ட் ஆல்சோ தனியாக இருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்குலாம் குரூப் மெடிடேஷனை கூட யாரும் பேசாமல் ஒரு கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தோடையும் பெஸ்ட்டு தனியாக இருக்கிறது. அது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக வரும். அதுதான் சொல்லியிருக்காரு. அதக விவிக்த தேச சேவித்வம் ஞானம் உச்சியதே. ஸோ ஞானத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு மோடு. அரதிகி அரமணம் ஜனசம்சதி ஜனானாம் பிராகிருதானாம் சம்ஸ்கார சூன்யானாம். சம்ஸ்காரம் சூன்யமாக இருக்கிறவாளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது. அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அர்த்தம்? அவளோட நம்ம சும்மா அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அவினிதானாம் சம்சத் சமவாயக. ஸோ சஜ்ஜனங்களோடு இருக்கலாம். சஜ்ஜனங்கள் இல்லாம நம்ம வந்து ரொம்ப பிராகிருதமா ரொம்ப வேர்ல்ட்லியா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கான்வர்சேஷன்லயே இருக்கிறவங்களோட ரொம்ப நேரம் நம்ம இருக்கிறது சரியா வராது அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அது ஞானத்துக்கு உபகாரமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்றார். அத்த பிராகிருத ஜனசம்சதிக்கு அரதி ஞானார்த்தத்வா ஞானம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இந்த லௌகீகமா இருக்கிறவனோட நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியாரு. மயி ச அனன்ய யோகேன. மயி சப்தமி விபக்தி, அனன்ய யோகேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அவ்யபச்சாரிணி பக்தி, பக்தியோட அட்ஜெக்டிவ் அவ்யபச்சாரிணி, பிரதமா விபக்தி ஏகவச்சனம். விவிக்த தேச சேவித்வம் பிரதமா விபக்தி, ஜனசம்சதி அரதிகி. அரதிங்கிறது பிரதமா விபக்தி, ஜனசம்சதிங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு. மயி சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அனன்ய யோகேன ந அந்யக யோக அனன்ய யோக. திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். பக்திஹி ஸ்திரீலிங்கம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அவ்யபச்சாரிணி ந வியபச்சாரிணி அவ்யபச்சாரிணி, அது ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம். இனி பிரத்யத்துல வருது, எப்படி அது டிரைவ் ஆகுது அப்படின்னா ந வியபச்சரி சரணசீலா அவ்யபச்சாரிணி, இனி பிரத்யலம். ஷாரின் அப்படின்னு வரும் புல்லிங்கமா இருந்தா. அவ்யபச்சாரி புல்லிங்கம், பக்தின்னு இருக்கிறதுனால அவ்யபச்சாரிணி அப்படின்னு வந்திருக்கு. சன்யாசி சன்யாசினி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். விவிக்த தேச சேவித்வம், விவிக்தக தேசக விவிக்த தேசக கர்மதாரய சவாசம் விசேஷனமா வரும். விவிக்த தேசே சேவித்வம் சப்தமி விபக்தி தேசே சேவித்வம் அப்படின்னு போட்டோன்னா விவிக்த தேச சேவித்வம் சப்தமி தத்புருஷ சமாசாது. மொத்தத்துல பார்த்தா அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் துவா பிரத்யம் போட்டு அந்த வேர்ட் டிரைவ் ஆகுது. ந ரத்திகி அரத்திகி, அதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஜனசம்சதி ஜனசம்சத் அப்படிங்கிற அந்த சப்தம், சம்சத்துங்கிற சப்தம் ஸ்ரீலிங்க. இது வந்து ரெண்டு வேர்டு இருக்கிறதால சமஸ்த பதம் தெரியுது. ஜனானாம் சம்சத் ஜனசம்சத். இதோட ஷஷ்டி விபக்தி ஷஷ்டி தத்புருஷ சமாசத்துல வருது. ஃபைனலி இங்க இருக்கிறது ஜனசம்சத்ங்கிறது பிரதமா விபக்தி, மருத்தி அப்படின்னு வர மாதிரி ஜனசம்சதின்னு வந்ததுனால சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லோகா.
அத்தியாத்ம அத்தியாத்மஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. ஸோ இங்க என்ன சொல்றார், இன்னும் முடிக்கல, அவர் கண்டினியூ போயின்னு இருக்கு, அது இங்க முடிக்கிறார். அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத் அதக அன்யதா. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஒரு வேர்ட், ஒன்றும் பெருசா இல்லை. தத்துவ ஞானார்த்த தர்சனத்தையும் ஒன்றும் இல்லை. ஏதத்து பிளஸ் ஞானம் ஏதத் ஞானம் அப்படின்னு வரும். அந்த இத்து வந்து இச்சாயிரும். தாச்ச அதோட சேர்றதே தேர்ட் லெட்டர் வந்து தேர்ட் அந்த ஜஸ்வசந்தி வந்து வந்துடுறதுனால அப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சா இருக்கிறதே அந்த இச்சு அந்த வந்துடும். தகார சகார யோக யோகி சகாரக பவதி அப்படின்னு. இதி புரோக்தம் அஜ்ஞானம் யத் அதக அதக பிளஸ் அன்யதா. அகாரம் விசர்க்கம் அகாரம் வந்தனா ஓ அவகரக சின்ன வரும். 2-3 சூத்திரம் வரும். மொத்தத்தில் ரிசல்ட் அதான். இங்க அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம் யத் அதக அன்யதா அஜ்ஞானம். ஸோ எது ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது தான் இப்படி சொல்லிட்டு இருக்கார். ஞானம் இருக்கிறவாளுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், ஞானம் இருக்கிறவன் எப்படி இருப்பான், இந்த குணங்கள் இல்லாமல் இருக்கணும், இந்த குணங்கள் இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த முன்னாடி சொன்ன இன்னைக்கு லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுல ஃபைனலா என்ன சொல்றார், ஃபைனலி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். எப்பவுமே ஆத்மாவை பத்திய அந்த ஞானத்துல ஒரு நாள் இல்லை, ஈவன் அந்த யோகா இதை பத்தி பதஞ்சலி முனிவர் எழுதியிருப்பார். ஒரு நாள் 2 நாள் பண்ண முடியாது, நிரந்தரமா பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் எப்பவும் வந்து அந்த ஆத்ம ஞானத்திலையும் பிரம்ம தத்துவத்தை பத்திய விஷயங்களை படிக்கிறது, அதை பார்த்து ஒரு கலெக்ஷன் வந்துட்டே இருந்தாதான் நமக்கு அது புரியும். தத்துவ ஞானார்த்த தர்சனம் உண்மை. தத்துவ ஞானார்த்த தர்சனம் என்ன உண்மை, என்ன உண்மைன்னா என்ன அர்த்தம், இந்த தத்துவங்களோட அது உள்ள அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதோட ரிசல்ட் என்ன, மோட்சம். ஸோ அந்த எது படிச்சாலும் நமக்கு ஒரு பலன் வேணும் தானே, எதுனாலும் பண்ணுவோம். மக்கள் அப்படிதானே, மனுஷங்கிறோம் அப்படிதான். ஸோ அதை பத்தி நம்ம புரிஞ்சிருந்தா தத்துவ ஞானார்த்த தர்சனம் என்ன, மோட்சம், அதுதான் நமக்கு உபயோகம்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும், எப்பவும் ஆத்ம ஞானத்துல ஈடுபட்டு இருக்கணும். ஏத ஞானம் இது புரோக்தம், இதுதான் ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு. யதக யத் அதக. ஸோ அதனால அதக இதை தவிர அன்யதா அன்யதா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அஜ்ஞானம் தான். ஸோ பரமாத்ம தத்துவ பத்தியும் ஆத்ம தத்துவத்தை பத்தியும் படிக்கக்கூடிய அது மட்டும்தான் ஞானம். மிச்சம் எல்லாம் வந்து ஞானம்தான். ஆனா அது லௌகிக ஞானம். லௌகீகமா நமக்கு வாழ்க்கையில தேவையான விஷயத்தை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர அது ஞானங்கிற கணக்கிலேயே வராது. மிச்சம்லாம் நம்ம லௌகீகத்துக்கு டெஃபினட்டா தேவை. அது இந்த இகலோகத்துல யூஸ் ஆகும், பரலோகத்துக்கு யூஸ் ஆகாது. இது வந்து இக பரலோகம். நமக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இகமும் வேண்டாம் பரலோகமும் வேண்டாம், வேண்டவே வேண்டாங்கிறோம். மோட்சம் ஜென்மம் மரணம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சம்சாரம் வேண்டாம். ஸோ அதுக்கு வழி என்னன்னு கேட்டேன்னா அத்தியாத்ம ஞானம் அப்படின்னு சொல்ற. இங்க என்ன சொல்ற, அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் எல்லாமே பிரதமா விபக்தியில தான் இருக்கு. தத்துவ ஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானம் இதி அவ்யயம் புரோக்தம் யத் அதக அதக அவ்யயம் அன்யதா அவ்யயம் அஜ்ஞானம், அதுவும் வந்து பிரதமா விபக்தி ஏகவசனம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஆத்மாதி விஷயம் ஞானம் அத்தியாத்ம ஞானம். அத்தியாத்ம ஞானம்னா என்ன அர்த்தம், ஆத்மாவை விஷயமா வச்சுன்னு நம்ம என்னத்தை ஞானத்தை அடையிறோமோ அதான். கீதை படிக்கிறதுலாம் தான். தஸ்மின் நித்திய பாவக, அது எப்படி இருக்கணும், எப்பவும் ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அமானித்வாதி நாம் ஞான சாதனா நாம் பாவனா பரிபாக நிமித்தம் தத்துவ ஞானம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் நம்ம நிறைய ரூட் மேப் மாதிரி போட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்டே போட்டார். அதுதான் சொல்ற. அமானித்வம்லேருந்து என்னெல்லாம் அது ஞான சாதனம். இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தான் சாதனம். ஒரு விஷயத்தை டார்கெட் அடையணும்னா we need some instrument to attain it. அதுக்கு இருக்கக்கூடிய சாதனமாகவும் வச்சுக்கலாம். சாதனம் ஒரு ஸ்டேஜ்ல நம்மளே அதுவா அதே மாதிரி ஆயிடணும். தஸ்ய அர்த்தக மோக்ஷக, அதோட பலன் என்ன, மோக்ஷ. சம்சார உபரமக, சம்சாரத்தோட எண்டு.
தஸ்ய ஆலோசனம். இந்த அப்படின்னா என்ன? தத்துவ ஞானார்த்த தர்சனம்னா என்ன அர்த்தம்? இந்த மோட்சத்தை பத்தி நினைக்கிறது, அதுதான் அல்டிமேட். இந்த சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு அதை பத்தி நம்ம திருப்பியும் நினைச்சு பார்க்கறது. தத்துவ ஞான பல ஆலோசனைகி தத் சாதன அனுஷ்டானே பிரவருத்திகை சியார். எப்பவுமே இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி அந்த பலனை அடைக்கிறதுக்கு, மோட்சம் அப்படிங்கிறத பத்தி நினைக்கிறதுக்காக அந்த சாதனமா இவர் நிறைய வழிகள் சொல்லியிருக்கார். வழிகள்ங்கிறது இந்த ரூட் எப்படி நம்ம பார்த்தோம், ஏகப்பட்ட குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இந்த ரூட் மேப்ல இதுல நம்ம பிரவருத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஏதத் அமானித்வாதி தத்துவ ஞானார்த்த தர்ஷனாந்தம் உக்தம் ஞானம். இதுதான் ஞானம் சொல்லலாம். யாருக்கிட்டலாம் இந்த குவாலிட்டிஸ் இருக்கோ, நம்ம இந்த குவாலிட்டிஸ்க்காக நம்ம டிராவல் பண்ணணும். ஆனா யார்கிட்டலாம் இந்த குவாலிட்டிஸ் இருக்கோ அவன் ஞானி தான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இருக்கிறவன் ஞானம் இது புரோக்தம் ஞானார்த்தத்வாத். அஜ்ஞானம் யத் அதக அஸ்மாத் யதா உக்தாத் அன்யதா விபர்யேன. இந்த லிஸ்ட்ல இல்லாதெல்லாம் அஜ்ஞானம். ஸோ ஆத்ம ஞானம் தான் ஞானம். ஆத்ம ஞானத்தை தவிர எல்லாமே லௌகிக ஞானம், டெம்பரரி யூஸ் இருக்கும், பர்மனன்ட் யூஸ் கிடையாது. மானித்வம், தம்பித்வம், ஹிம்சா, அக்ஷாந்தி, அனார்ஜவம் இத்தியாதி அஜ்ஞானம் விஜேயம். ஸோ இப்போ நம்ம தன்பித்வ ரகிதமா இருக்கணும்னு பார்த்தோம். ஈகோ இருக்கிறது, டம்பம் படிச்சிருக்கிறது, ஹிம்சை பண்றது, ஒரு மனசுல ஒரு சாந்தி இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் விட்டுடணும். பரிகரணாய இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்சார ஏன் வேண்டாம்? இதுக்கு இதெல்லாம் இருந்தனா மோட்சம் கிடையாது. சம்சார பிரவருத்தி காரணத்துவார். இதெல்லாம் இருந்தனா சம்சாரம் தான், திருப்பி திருப்பி பிறக்கிறதுக்கு தான் வழி அப்படின்னு இங்க சொல்லியிருக்க. புரிஞ்சுதா? இப்போ அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், அத்தியாத்ம ஞானஸ்ய நித்தியத்துவம், அத்தியாத்ம ஞானஸ்ய நித்தியத்துவம்ங்கிறது ஷஷ்டி தத்புருஷ சமாசத்துல வருது. ஆன்சர் ஃபைனலி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தத்துவ ஞானார்த்த தர்சனம், தத்துவம் ஞானம்னு போட்டுக்கலாம், தத்துவ ஞானஸ்ய அர்த்த தர்சனம் அப்படின்னு போட்டுக்கலாம். அர்த்தசிய தர்சனம்னு அதையும் ஒரு நாளும் பிரிச்சுக்கலாம். இப்படி போட்டுட்டேன்னா இது பிரதமா விபக்தி ஏகவச்சனம்ல ஃபைனலா டிரைவ் ஆயிடும். ஏதத்து ஞானம் ரெண்டு பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புரோக்த மிக்தா பிரத்யம் பிர அப்படிங்கிற தாத்தோட வச்சு போட்டா அது எடுத்துக்கோங்க. அமிர்தாஞ்சு யத்து அதக, யத்துங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அதகங்கிறது அவ்யேதம், அன்யதாங்கிறதும் அவ்யயம். இதான் குவாலிட்டிஸ் we have to attain, we have to work towards this அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்னும் கொஞ்சம் போற. இப்போ எல்லாம் சொல்லிட்டாரு. பிரம்மன்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே பல வாட்டி சொன்னதுதான், பல சாப்டர்ஸ்ல சொன்னதுதான், திருப்பி அதை பத்தி சொல்றேன். ஏன்னா டாபிக் ஆரம்பிக்கிறதுல நம்ம பார்த்தோம் கஷேத்திரம்னா என்ன, கஷேத்திரஜ்ஞனா என்ன, ஞானம்னா என்ன அப்படிலாம் கேட்டோம். எது தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நம்ம அது முதல்ல ஆரம்பிச்சது அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ அதனால அதை பத்தி தான் சொல்றேன். இங்க ஞேயம் நெக்ஸ்ட். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதம் அஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசத் உச்யதே. இந்த ஸ்லோகம் புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன், பார்க்கிறேன். ஞேயம் யத்து தத்து பிரவக்ஷ்யாமி. யத்து ஞாத்வா, யத் ஞாத்வால தான் இத்து பக்கத்துல சகாரம் வந்திருக்கிறதுனால அந்த ரெஸ்பெக்டிவ் சகாரம் ஃபர்ஸ்ட் ஜஸ்வம் இதாயிடும். அந்த இதுக்கப்புறம் தேர்ட் லெட்டர் ஆஃப் த ஜா யத் ஞாத்வா அப்படின்னு ஆயிடுது. ஞாத்வா பிளஸ் அமிர்தம் சவர்ண தீர்க்க சந்தி. அஷ்ணுதே அநாதி மத் பரம் பிரம்ம ந சத்து, ந சத்து தத்து, சத்து பிளஸ் தத்து அதுல ஒண்ணு வரல. சத்து பிளஸ் தத்துக்கு அப்புறம் தத்து பிளஸ் ந இருக்கு பாத்தீங்களா? அங்க நகாரத்துக்கு முன்னாடி தத்து இருக்கிறதுனால எப்பவுமே இன்னுக்கு முன்னாடி இருக்கிற வர்கா லெட்டர் வில் சேஞ்ச் டு தி ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் த வர்கா அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால இங்க தத்துங்கிறது தன்னுன்னு மாறி போயிடுது.
தன்னு பிளஸ் ந பிளஸ் அசத் நாசத்னு வருது. அசத்து பிளஸ் உச்சதையில ஜஸ்வ சந்தி வந்து இது வந்துடுது. அவ்வளவு. சோ இங்க என்ன சொல்றார்? எத்து ஞேயம் எத் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே தத் பிரவக்ஷ்யாமி. எது தெரியணும்? ஞாத்தும் யோகியம் ஞேயம். ஏன்னு முடிஞ்சாலே யோகியம்ங்கிற அர்த்தத்துல வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எது தெரியணுமோ, எத் ஞாத்வா எதை தெரிஞ்சுட்டா அமிர்தம் அஷ்ணுதே இந்த ஜீவனானது அமிர்தத்தை வந்து என்ஜாய் பண்ணுவானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைவானோ. நமிருத்தம் அமிர்தம்னு இடத்துல திருப்பி பிறக்காம இருப்பானோ. தத் பிரவக்ஷ்யாமி, அதை நான் சொல்றேன். தத் அநாதிமத் பரம் பிரம்ம சத்துன அசத்ன இது உச்சதே. எதை தெரிஞ்சுக்கணும்? முன்னாடியே சொல்லியாச்சு, திருப்பியும் பரபிரமத்தை தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஆத்ம தத்துவம் தான். அது எப்படிப்பட்டது? ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்ததுதான். அவ்யயம் அக்ஷயம் எல்லாம் பார்த்துருக்கோம். தத் அநாதிமத் ஆதி இல்லாதது. பரம்பிரம்ம அல்டிமேட் பரமாத்மான்னு சொல்றமே அதுதான். அது வந்து சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம், அசத்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்ற பார்க்கலாம். எப்போ அந்த பியூர் கான்சியஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இல்லை அசத் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸால நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது அசத்து. விவகாரமா பார்த்தா அசத்து மாதிரி இருக்கு, ஆனால் ரியலா பார்த்தோன்னா அது சத் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சிம்பிளா சொன்னா இந்த அர்த்தம். ஆனா அது கொஞ்சம் எப்படி சொல்றா அப்படின்னு இதுவே நமக்கு நல்லா புரிஞ்சிடும். இவங்க சொல்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். பார்க்கலாம். யத்து ஞேயம் யத்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே தத் பிரவக்ஷ்யாமி. தத் அநாதிமத் பரம்பிரம்ம சத் ந அசத் இதி உச்யதே. ஞேயம் ஞாத்தவியம் எத்தத் பிரவக்ஷ்யாமி. எது தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் உனக்கு சொல்றேன். பிரகாஷேன யதாவத் பஷ்யாமி, எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி சொல்றேன். கிம் பலம் தத் இது பிரரோச்சனேன ஸ்ரோதுகு அபிமுகீகரணாயாக. இதை தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா பலன் வேணுமே, என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, எத் ஞாத்வா எதை தெரிஞ்சுட்டா அமிர்தம் அஷ்ணுதே நீ வந்து அமிர்தத்தை வந்து என்ஜாய் பண்ணுவியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைவாயோ. ந புனக மிரியதே அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பியும் செத்து போக மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பியும் பிறக்க மாட்டேன். அநாதிமத் அப்படின்னா எதை தெரிஞ்சுக்கணும் நீ? அநாதிமத் மது பிரத்தியம் தனவான் குணவான் அப்படிங்கிற மாதிரி. ந ஆதி அநாதி. ஸோ ஆதி இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி அப்படின்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ நம்ம முதலையே பார்த்துட்டோம். இது எப்பவுமே இருக்கக்கூடியது, இட்டர்னல், அனாதி, ந ஆதி ந அந்தம், அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. அதே தான் இங்கேயே சொல்லியிருக்கு. ஸோ ஆதி அஸ்ய அஸ்தீதி ஆதிபத். ஆதி எதுக்கு இருந்ததுன்னா குணம், அஸ்ய அஸ்தீதி குணவான் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆதி அஸ்ய அஸ்தீதி ஆதிபத். மது பிரத்தியத்துல இது வந்து நபும்சகலிங்க சப்தமா, அதனால்தான் வான் வராம மத்த அப்படியே வருது. ந ஆதிமத் அநாதிமத். ஸோ ஆதி இல்லாதது அநாதிமத். ஏன்னா பிரம்மங்கிற சப்தம் வந்து நபும்சகலிங்க சப்தம். அநாதிமத் கிம் தத்து, என்னது அநாதி? எது? பரம் பிரம்ம, பரமாத்மா. பரமாத்மா ஆத்ம தத்துவம் இருக்கே, அது வந்து நம்ம அந்த எனர்ஜி நான் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜி எல்லாத்துலேயும் இருக்கு, எங்கே இல்லை அது? எல்லாத்துலேயும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நிரதிசயம் பிரம்ம அப்படின்னு பண்ணியிருக்கோம். அபிமுகிருத்திய ஆக ந சத் தத் ஞேயம் உச்சியதே இது ந அபி அசத் தத் உச்சியதே. ஸோ இது வந்து சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படிங்கிற. ஆக்சுவலி இங்கே இதோட முடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் பின்னாடி அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், ரொம்பவும் குழப்பாமையும் அட் த சேம் டைம் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிற அப்படின்னா, சத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சத்துனா இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிறதுனா நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் மூலம் நம்ம வந்து இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆனால் நமக்கு இந்த பரபிரமம் இருக்கு அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லியிருக்கே தவிர அதை நம்ம எப்படி நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால அதை நம்ம அசத்துன்னு சொல்லலாம்
தட் இஸ் லௌகீகமா பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனால அது வந்து அசத் அப்படின்னு சொன்னாலும், நம்ம வேதத்துல இருக்கிறத பிரமாணமா வச்சு அதை சொன்னா அது எப்பவுமே வந்து சத்து தான் அப்படிங்க நமக்கு புரியுது. ஸோ அது சத்தும் நான் தான், அசத்தும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றதே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அது வந்து இப்படி சொல்ற யாருக்கு வந்து அதை பத்தி புரியறதோ அது சத்து, புரியாதவாளுக்கு அது அசத் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் இது புரிஞ்சுதா? सर्वद पाणिपादं तत् सर्वदो अक्षिशिरोमुखं सर्वदस्तुतिमल्लोके सर्वं आवृत्य तिष्ठति। सर्वद पाणिपादं तत् सर्वदोक्षिशिरोमुखं सर्वदस्तुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. பரமாத்ம தத்துவத்தை பத்தி திருப்பி சொல்றார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே புரிஞ்ச விஷயம், திருப்பியே சொல்லிட்டே இருக்கணும், ஏன்னா புரிய மாதிரி இருக்கும், புரியாது. அதுதான் சர்வதக பாணிபாதம் தத்து சர்வதக அக்ஷி சிரோமுகம். சர்வதக பிளஸ் அக்ஷி சர்வதோக்ஷி அப்படின்னு ஆயிடும். சிரோமுகம் சிரக பிளஸ் முகம் சிரோமுகம் அப்படின்னு ஆயிருக்கு. சர்வதக ஸ்ருதி மத்து பிளஸ் லோகே தகார லகார யோகோ யோகே லகாரக பவதி. ஸோ இது இல்லை ஆயிடுச்சு. சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. இங்க என்ன சொல்றார், லோகே தத் சர்வதக பாணிபாதம் சர்வதக அக்ஷி சிரோமுகம் சர்வதக ஸ்ருதிமத் அஸ்தி சர்வம் ச ஆவருத்திய திஷ்டதி. இந்த பரமாத்ம தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பகவான் நம்ம விஸ்வரூப தரிசனத்துல எப்படி பார்த்தோம், 1000 கை, 1000 தலை, 1000 கண்ணு, 1000 வாய், காது அப்படின்னு சொன்னோம். அதே தான் இங்க சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம பார்க்கறதே அப்படி இருக்குன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார், இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொன்னா அதுதான். ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம எப்பவுமே மனுஷன மாதிரி கை கால்லாம் வச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்த எனர்ஜிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. எங்க இல்லை அப்படின்னு கேட்டா எங்க இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு தான். ரொம்ப சிம்பிளா வெரி க்ளோசஸ்ட் நம்ம என்ன சொல்வோம் எப்பவுமே, ஆகாசம். ஆகாசம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? ஆகாசம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த வீடு கட்ட முடியும். திங்க வைக்க ஒரு பொருளை வைக்கணும்னா கூட அங்க ஸ்பேஸ் இருந்தாதான் வைக்க முடியும். ஸோ நம்ம வீடு கட்டி உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு பொருளை கம்ப்யூட்டரை வச்சிருக்கிறது கூட ஒரு ஸ்பேஸ். அந்த கம்ப்யூட்டர் வச்சதுனால அந்த ஸ்பேஸ் இல்லாம போயிருந்தானா இல்லை, இருக்கு. ஸோ க்ளோசஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா எப்பவுமே எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பேஸ். அதே மாதிரிதான் பகவான் பாணிபாதம் நிறைய கை காலு, கண்ணு நிறையா, தலை நிறையா, முகம் நிறையா, காது நிறையா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. லோகே தத், இந்த உலகத்துல அதுனா எது, அந்த பிரம்ம தத்துவம், அந்த பரபிரம்ம தத்துவமானது அந்த எனர்ஜின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சர்வதக எல்லா இடங்கள்லயும், பாணிபாதம் கை கால் இருக்கிறதா, சர்வதக எல்லா இடங்கள்லயும், அக்ஷி சிரக முகம் கண் இருக்கு, தலை இருக்கு, முகம் இருக்கிறதா, சர்வதக எல்லா இடத்துலயும், ஸ்ருதிமத்துனா காது, சர்வம் ஆவர்த்திய திஷ்டதி எல்லா இடத்தையும் நிறைச்சு நிக்கிறது. இப்போ நம்ம விஸ்வரூப தரிசனத்துல என்ன பார்த்தோம், அர்ஜுன பகவான் இல்லாத டைரக்ஷன் ஏதாவது இருந்ததா? இல்லை. அவன் வந்து அதையே வந்து கிருஷ்ண பரமாத்மாவா இந்த இடத்துல எல்லாத்துலயும் வியாபிச்சு இருக்கவரா பார்த்தான். அது என்னது அப்படின்னு கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, அது பகவான் அந்த பரமாத்ம தத்துவம் தான் அதோட ஒரு அம்சமான அந்த சகுண பிரம்மத்தை வந்து வெளியில காமிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த பரமாத்ம தத்துவம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, இல்லாத இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் மைன்யூட், அணுவுக்கும் அணுன்னு சொல்லணும், அப்புறம் அப்பாலுக்கும் அப்பாலும் தமிழ்லயும் சொல்லுவா, இதே வேர்ட் சொல்லுவா. அணுவுக்குன்னா ஆட்டம்குள்ள ஆட்டம்னா பகவான் தான், அதாவது அது பரபிரம்ம தத்துவம் தான். அதே மாதிரி ஆத்ம தத்துவம் அப்பாலுக்கு அப்பெல்லாம் மேல 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 யூனிவர்ஸ் முழுக்க எங்க போனாலும் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். சோ சர்வதக பாணி பாதம், சர்வதக பானாய பாதாச்ச அஸ்யதி, எல்லா இடத்துலயும் கை இருக்கு, கால் இருக்கு. சர்வதக பாணி பாதம் தத் ஞேயம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வ
பிராணிகரண உபாதிபிகி க்ஷோத்ரஜ்ஞஸ்ய அஸ்தித்வம் விபாவியதே. க்ஷேத்ரஜ்ஞஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லலாம், இந்த விதத்துல எடுத்துக்கலாம். நம்ம ஜீவாத்மாவும் எடுத்துக்கலாம், பரமாத்ம தத்துவத்தாவும் எடுத்துக்க புரிஞ்சுக்கலாம். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குதுலாம் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ நம்ம ஜீவாத்மாங்கிறது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அந்த பரமாத்மா தான் எல்லாரோட சரீரத்திலையும் ஜீவாத்மா ரூபத்துல இருக்கு. அந்த பரமாத்மாவான நம்ம ஜீவன்ல இருக்கக்கூடிய அது நம்மளோட பாடி மைண்ட் கான்சியஸ்ல அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்றதே தான் நமக்கு கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது எல்லாம் அப்படிங்கிற அந்த லாஜிக் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம காது சொன்னா காது எடுத்தா கூட இந்த காது இல்லைன்னா கூட காது கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த காது இருந்தாலும் கேட்காம இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூஷ்ம சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த சூஷ்ம சக்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா கண்ணு காது பாதமா பரவி இருக்குன்னா இருக்கிற எல்லா மனுஷன்கிட்டையும் அது ஜீவாத்ம தத்துவமா இருக்கு. பரமாத்ம தத்துவமா பார்த்தா நம்ம டோட்டலா பார்த்துட்டோன்னா எல்லா இடத்துலயும் அது பரவி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ வெளியில இருக்கிறது தான் உள்ளேயும் இருக்கு. அந்த கான்சியஸ் தேடி உள்ள இருக்கிறதே அது நமக்கு அந்த எனர்ஜியா நம்ம திருப்பியும் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டே இருக்கணும். தூங்கத்தே நல்லா தூங்கினேன் நமக்கு எப்படி தெரியும், நம்ம தான் தூங்கினமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அந்த அந்த பியூர் கான்சியஸ்ங்கிறது நம்ம உள்ளேயும் ஒன்று இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அப்படின்னு. ஸோ அதை தான் சொல்றேன். ஸோ சர்வ பிராணி கரண உபாதிபிகி க்ஷேத்ரஜ்ஞ அஸ்தித்வம் விபாவியதே. நமக்கு நம்ம கரணங்கள் ஒர்க் பண்றது அப்படின்னு நமக்கு அது புரியுறதுன்னா அப்ப என்ன புரியுறது, உள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்ஞோட அஸ்தி அவன் இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறது. க்ஷேத்ரஜ்ஞச்ச க்ஷேத்ர உபாதிதகம் உச்சியதே. ஸோ இந்த வெளிப்படுறது பத்தியா, இந்த உள்ளுக்குள்ள அந்த கான்சியஸ் தேரின்னு ஒண்ணு இருக்கிறதுனால்தான் அதால் தான் நமக்கு நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம சக்தின்னு நம்ம சொல்றோமே, அழகான வேர்ட் சக்தி. சக்தி நமக்கு எப்படி நமக்கு தெரியறது, நமக்கு காது கேட்கறதுங்கிறோமே, எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம சக்தி அது ஒர்க் ஆகுறதுனால்தான். க்ஷேத்திரம் ச பாணி பாதாதிபிகி அநேகதா பின்னம். அப்படின்னா எங்களுக்கு மட்டும்தான் கேட்கறதா, எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கேன்னா எல்லார்கிட்டையும் அந்த க்ஷேத்ரஜ்ஞன் இருக்கான். ஜீவாத்ம தத்துவமா எல்லா இடத்துலயும் இருக்கான். ஸோ ஒருத்தரும் நம்ம அதனால்தான் இன்னும் எல்லாருமே காட் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் ரீசன் இதான். யாரை பார்த்தாலும் நம்ம காட் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு. எங்க இல்லை, எதுல இல்லை அப்படிங்கிற மாதிரி. க்ஷேத்திர உபாதி வேத கிருதம் விசேஷ ஞாத மித்யா இது க்ஷேத்ரஜ்ஞஸ்ய இது தத் அபநயத்வேன ஞேயத்வம் உக்தம் ந சத் தத் நாசத் இது உச்சதே. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லியாச்சுன்னா அதுல நம்ம புரிஞ்சுக்கிறதே எல்லாமே மித்தியான அதுக்கும் போகணுமே. ஜீவாத்மான்னு அப்புறம் கிடையாது, பரமாத்மா தான் அது. நானும் அவனும் ஒண்ணுன்னு சொல்லணும் இல்லையா. அது எப்படி சொல்லுவேன், அதையும் அப்ப போகணுமே அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் ஜென்ரலா சொல்றா அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம சந்திரனை காட்டுறோம், மூணை காட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூணை காட்டுறதே நம்ம என்ன சொல்லுவோம், அதை பத்தியா மூணு, அதை பத்தியா அதுக்கு நிலையில தடுவு தெரியுது பாரு, மேல பாரு அப்படின்னு ஏதாவது வேற ஒரு பொருளை காமிச்சுட்டு அப்புறம் அதை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி அதை காட்டுவோம். அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை காமிச்சிட்டு நம்ம அதோ இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் அதுவும் இல்லை எல்லாம் ஒரு எனர்ஜி தான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மொத்தமா எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது என்ன சொல்லுவா, அத்தியாராப்பும் அதுக்கப்புறம் அதை அபநயனம் அப்படின்பா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கிடையாது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் உண்டு. இதுல அந்த தர்க்கவாதம் ரொம்ப டீப்பா போறா, நம்ம அவ்வளவு தூரம் கூட போன புரியாம போயிட பொழுது. உபாதிகிருதம் மித்யா ரூபம் இப்படி அதே தான் திருப்பி சொல்லியிருக்க. இதை திருப்பி நம்ம ஒரு உபாதியை புரிஞ்சுட்டு அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற. ஏன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். நம்ம ஜீவாத்மாவை புடிச்சிட்டு அது இது வேற இது வேறன்னு புரிஞ்சு கூடாங்கிறதுனால எல்லாம் ஒண்ணுதான், அதுவும் அதுதான் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொண்டு வரா. சோ ததாகி சம்பிரதாய விதாம் வச்சனம் அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே இது தான். அத்தியாரோப்பம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் அது இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றான்னு, ஆகாசத்தை வச்சுன்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம் இருக்குன்னா இந்த ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல தான் இந்த ரூம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அங்க இருக்கிற அந்த சுவரத்துல இருக்கிற இடத்துல அந்த ஸ்பேஸ் போயிருத்தா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த ஸ்பேஸ்ல தான் அந்த சுவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும்.
ஸோ இந்த சுவரும் ஸ்பேஸ் தான். இந்த சுவரு நம்ம ஒரு வால் அப்படின்னு சொல்றோமே, அது வந்து ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா கூட மறைமுகமா இட் இஸ் ஆல்சோ ஸ்பேஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி இது அத்தியாரோபம், அப்புறம் அதை அப்பநயனம் பண்ணிட்டு இந்த வால் கிடையாது அதுவும் ஸ்பேஸ் தான் அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி? அதுதான் அத்தியாரோபம் அண்ட் அபவாதம் அப்படிங்கிற அபநயனம் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல சொல்வா. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கன்னு எனக்கு புரியல, இருந்தாலும் இதான் இப்படிதான் அது சொல்லுவா. சர்வதக பாணிப்பாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் புரியலனாலும் எல்லா இடத்துலயும் கை கால் இருக்கு, எல்லா இடத்துலயும் கண் இருக்கு, எல்லா இடத்துலயும் காது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவாத்மாக்கும் எல்லாம் இருக்கு, அனிமல்ஸுக்கு இருக்கு, அந்த பிளான்ஸுக்குள்ள கூட பகவான் இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் இருக்கிறது தனித்தனியா இருக்கிற மாதிரி இருந்தா கூட மொத்தமா டோட்டலா பார்த்தா அந்த பரமாத்மா ஒரு சக்தி தான் அப்படி எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்துலயும் வெளிப்படுறார் அவர். ஸோ அந்த பரமாத்மா தத்துவம் ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் பீங், ஈவன் நான் லிவிங் பீங்ல கூட இருக்கு. நான் லிவிங் பீங்க் என்னன்னா அதுக்கு வந்து அந்த மைண்ட், பாடி மைண்ட் கான்சியஸ்ங்கிறது அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. மனுஷன் ஹியூமன் பீங்ஸ் அந்த இதுக்கெல்லாம் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் அதோட டிஃபரன்ஸ். மிச்சப்படி பகவான் இல்லாத அந்த சோ கால்ட் அந்த சக்தி இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். லோகே பிராணி சர்வம், ஓகே. ஸோ லோகே சர்வம் ஆப்திய சம்வியாப்திய திஷ்டதி ஸ்திதிம் லபதே. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த கண்ணு காது மூக்குல இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த சக்தியை சொல்ற. உபாதி பூத பாணி பாத இந்திரிய ஆரோபணாத் ஞேயஸ்ய தத் பத் தத் ஆசங்கா மாபூத் இதேவம். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அடுத்ததை பத்தி அவருக்கு தீப்பா போறார். ஸோ மொத்தத்துல இங்க என்ன சொல்றார்? இங்க சர்வதக பாணிபாதம் லோகே தத்து, இந்த உலகத்துல அந்த பரமாத்ம தத்துவமான அந்த சக்தியானது சர்வதக எல்லா இடங்களையும், பாணிபாதம் கை கால் இருக்கிறதுக்கு, சர்வதக எல்லா இடங்களையும், அக்ஷி சிரோமுகம் அதுக்கு கண் இருக்கு, தலை இருக்கு, முகம் இருக்கு, சர்வதக ஸ்ருதிமத் காது இருக்கு, சர்வம் ச ஆவருத்திய திஷ்டதி எல்லா இடத்தையும் கவர் பண்ணி இருக்கு. அது கவர் பண்ணாத அதுதான் ஆகாசம். இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆகாசம் நமக்கு டக்குன்னு ஸ்பேஸ் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? ஸோ நியரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே ஸ்பேஸ் சொல்வான். அது சொல்லுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. மொத்தத்துல இதை வந்து சிங்கிளா ஜீவாத்மான்னு எடுத்துட்டா ஒருத்தருக்குள்ள அது ஒர்க் பண்ற மாதிரி, டோட்டலா கலெக்டிவா எடுத்துட்டோன்னா அது பரமாத்ம தத்துவம். ஜீவாத்மா ஒத்தொத்தட்டி பின்னமா தெரியறது, ஆனா பரமாத்ம தத்துவமாக்கிட்டே டோட்டலா அது பரமாத்ம தத்துவமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ இங்க லோகேங்கிறது சப்தமி விபக்தி, தத்து தத் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், சர்வதக அந்த தசில் பிரத்யம் அவ்யயம், பாணிபாதம் எல்லாம் பிரதமா விபக்தி, சர்வதக திருப்பியம் தசில் பிரத்யம், அக்ஷி சிரோமுகம் பிரதமா விபக்தி, சர்வதக தசில் பிரத்யம், ஸ்ருதிமத் பிரதமா விபக்தி, சர்வம் பிரதமா விபக்தி, சர்வம் ஆவருத்தியன் வருது செகண்ட் விபக்தியில் வரும். அதனால ஆவருத்திய ஆ பிளஸ் பிருதாத்து எப்ரத்தியத்தில் இருக்கு, திஷ்டதி கிரியாபதம். சர்வதக அஸ்தசில் பாணிபாதம், பாணிச்ச பாதம் தேஷாம் சமாகார துவந்தம் படிச்சிருக்கோம், அதுல வரும். சமாகார துவந்தத்துல எப்பவுமே இம்முன்னு முடியும். அதே மாதிரி தத்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம், சர்வதக அவ்யயம், அக்ஷி சிரோமுகம் இதுவும் அப்படிதான் சமாகார துவந்தம். கண்ணு தலை முகம் அப்படின்னு வருது, எல்லாத்தையும் சேர்த்தா அக்ஷி சிரோமுகம் அப்படின்னு எடுத்துட்டு எஸ்ய தத்து அப்படின்னு போட்டுட்டு அதை பகுவிகியா மாத்தி இதுக்கு கொண்டு போறான். முதல் துவந்தம் போட்டுட்டு பிரம்ம தத்துவத்துக்கு கொண்டு போறான். அதுக்கப்புறம் சர்வதக திருப்பி அதேதான், ஸ்ருதி பிளஸ் மது பிரத்தியம் போட்டோன்னா ஸ்ருதி பிரம்ம தத்துவத்துக்கு போட்டனால நபும்சகலிங்க சப்தத்துல அப்படியே வரும். லோகே சப்தமி விபக்தி, சர்வம் 2.1, ஆவருத்திய எப்ரத்தியம் அவ்யயம், திஷ்டதி ஸ்தாதாத்து பிரதம புருஷ ஏகவச்சனம். இது புரிஞ்சுதா? எனக்கு தெரியல எவ்வளவு தூரம். இன்னொரு எக்ஸாம்பிள் இது எப்பவுமே சொல்லுவா, இதையும் சொல்லிடுறேன். ஒரு கோல்டுல பேங்கிள் பண்ணா ஒரே ஒரு கோல்டுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தனா வளையல் பண்றோம், இது பண்றோம், செயின் பண்ணலாம், என்னென்ன பண்ணணுமோ உலகத்துல ஒட்டியானம் பண்ணிக்கலாம். ஆனா அதோட மூல வஸ்து என்ன? கோல்டு. அதே மாதிரி இங்க வந்து பலவிதமான ஹியூமன் பீங்ஸ், லிவிங் பீங்ஸ் எவ்வளவோ என்னென்னமோ இருக்கு. ஆனா எங்கே அதோட பேஸ் என்ன, சப்ஸ்டன்ஸ் என்ன? பரமாத்மா தத்துவம் தான், அங்கேருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி கிளே பாட் அதெல்லாமே சொல்லுவோம்.
இப்ப இன்னொன்னு என்ன பார்த்தோம், முதல்ல நம்ம இந்த கிரியேஷன் பத்தி படிக்கிறது, ஒரு எனர்ஜி இருந்தது, அந்த எனர்ஜில இருந்து மாயா வந்தது, அந்த மாயா பிளஸ் ஈஸ்வரா சேர்ந்துட்டு ஒரு ஒண்ணுல இருந்து அந்த பஞ்சபூத தத்துவம் வந்தது, அதோட சூஷ்ம சக்தி வந்தது, சூஷ்ம சக்தியில இருந்து ஒருத்துல இருந்து தமஸ் ரஜஸ் சத்வ குணங்கள் ஒரு பிரதானமாகி பஞ்சபூதங்கள் வந்தது, பஞ்சபூதங்கள்ல இருந்து அடுத்தது ஒரு லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ மொத்தத்துல எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட மூலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எனர்ஜி, அதுதான் பரமாத்ம தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மொத்தத்துல இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து பரமாத்ம தத்துவம் தான், எல்லாமே பரமாத்மா தான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? எவ்வளவு தூரம் புரிஞ்சுதுன்னு தெரியல எனக்கு. ஹலோ? எஸ் மேம். புரிஞ்சுது மேம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாமா? ஓகே மேம். இது கூட கிட்டத்தட்ட அதோட ரிலேட்டட் தான், ஆனால் நான் இதே கொஞ்சம் சிம்பிளாவே சொல்ல பாக்குறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணாம. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்துச்ச. திருப்பியும் சத்து அசத்து, அதுதான் திருப்பியும் அதே மாதிரிதான் இங்கேயே சொல்றேன். இப்ப பாணிபாதம் கையெல்லாம் இருக்கே அப்படின்னா பாணிபாதம் கையின்னு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னேனே எல்லாம் இருக்கா அதுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, அதேதான் இங்க சொல்ல போறேன். சர்வ இந்திரிய குண ஆபாசம் சர்வ இந்திரிய விவர்ஜிதம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலா. அசக்தம் சர்வ பிரித்து பிரித்து பிளஸ் பிரிச்ச அப்படின்னு இருக்கு, ச பிளஸ் சேவ சைவ நிர்குணம் குணபோக்துச்ச. இங்க என்ன சொல்ற, சர்வ இந்திரிய குணாபாசம் சர்வ இந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருத் சைவ நிர்குணம் குணபோக்துச்ச. எப்பவுமே கான்ட்ரடிக்டரா சொல்லலாம். இப்ப சத்து அசத் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க என்ன சொல்ற, சர்வேந்திரிய குணாபாசம் எல்லா இந்திரியங்கள்லயும் அதோட குணம்னா அதோட குவாலிட்டியால அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. காது எப்படி கேட்கறது, காது கேட்கறதுன்னா காது கேட்கறதுக்கு இந்த காது காரணத்தினால இல்ல, அது காதுல விழுற அந்த சூஷ்ம சக்தி கேட்கறது அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி ஆகாச தத்துவம். அந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கும் அப்படி இருக்கு. ஸோ எல்லா இந்திரியங்களோட குணத்தை ஆபாசம் பண்ண வைக்கிறது எப்படின்னு கேட்டனா அந்த ஜீவாத்ம தத்துவம் தான், அதுதான் ஆத்ம தத்துவம் தான். அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் அப்படி வெளிப்பட வைக்கிறது, ஆபாசம்னு எக்ஸிபிட் பண்ண வைக்கிறது. சர்வை ஆனா இப்படி சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்ற, சர்வ இந்திரிய விவர்ஜிதம். ஆனா அதுக்கு வந்து இந்திரியம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இந்திரியம் இல்லை, ஏன்னா அதுக்கு எனி ஃபார்ம் கிடையாது. ஏதாவது ஃபார்ம் இருக்கா? கிடையாது. நம்ம சும்மா கை காலு அப்படிலாம் சொல்லிக்கிறோமே தவிர அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு அது வந்து எந்த இந்திரியம் அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த இந்திரியங்களை வந்து அதோட ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது எது அப்படின்னு கேட்டேன்னா அதுதான் அந்த தத்துவம் தான். ஆனா அதுக்கு எதுவும் கிடையாது. அசக்தம் சர்வபிருத். அசக்தம்னா இட் இஸ் நாட் அட்டாச் டு எனிதிங், அசக்தமா இருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி சொல்றோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் என்ன, எல்லாத்தையும் அதுதான் தாங்கிறது அப்படின்னு அடுத்த ஒரு சென்டென்ஸ். ஸோ இப்படி எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா சொன்னா அது பிரம்ம தத்துவமா தான் இருக்க முடியும். நிர்குணம், குணமே இல்லை. நிர்குணம்னா இந்த கலர், இந்த அழகு, இந்த ஷேப்பு, இந்த பரிணாமம், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு குணபோக்திரு, ஆனா அந்த குணங்களை என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி பகவானே திருப்பி நம்ம சொல்லிடுவோம். ஸோ இங்க அததான் சொல்ற, எல்லாத்துக்கும் வந்து எப்பவுமே இந்த இதை மாதிரி பார்க்கட்டே நிர்குணம் சொல்றோம். ஏன்னா நிர்குணம்னு சொல்லுவோம், சகுணம்னு சொல்லிடுவோம் பகவான. நிர்குண தத்துவம்னு பரமாத்ம தத்துவம் சொல்லிடுவோம். சகுணம் அப்படிங்கிறதே எல்லா குணங்களோட நிறைஞ்சது, எல்லா சக்திமான் அப்படிலாம் சொல்லுவோம். இன்னொரு வாட்டி என்ன சொல்லுவோம், அவர் எதுவுமே பண்றதில்லை அப்படின்னு சொல்லுவோம், அவர் சாட்சி பூதம் அப்படிம்போம். ஸோ நம்ம எந்த இடத்துல எப்படி பேசுறோம், எதை வச்சு சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஆக்டிவிட்டிஸ் எது நடந்தாலும் அது எக்ஸிபிட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த எனர்ஜி, அந்த சக்தி இருக்கிறதோட வெளிப்பாடு தான் அது வருது. ஆனா அதுக்கு எல்லாம் இந்திரியங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை, அதான சாட்சி பூதமா இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது டஃப்பா இருக்கும், புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஏன்னா நம்ம நிறைய வாட்டி இதை பத்தி படிச்சிருக்கிறதுனால we will be able to, என்னன்னு புரியலன்னா கூட நம்ம will be able to analyze, இது நமக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சர்வ இந்திரிய குணாபாசம்,
சர்வாணி சேந்திரியாணி சர்வேந்திரியாணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரோத்ராதீனி காது கை, புத்தீந்திரிய கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாம் அந்த கரணம். அதுக்கப்புறம் புத்தி புத்தி மனசு எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். ஞேய உபாதித்வச துல்லியம். இந்த எல்லா இந்திரியங்களும் நம்ம ஃபங்க்ஷன் பண்றதுதான் எப்படி ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னு கேட்டேன்னா அந்த எனர்ஜியால தான் பண்றது. ஞேய உபாதித்வச துல்லியத்வாத், அதுதான் அந்த அந்த எனர்ஜி சோர்ஸால நமக்கு புரியுது. சர்வேந்திரிய கிரகணேன கிரகியந்தே அபீச்ச அந்த கரண உபாதி துவாரேன ஏவ ஸ்ரோத்ராதீனாம உபாதித்வம் இத்தியதः. அதெல்லாம் வேண்டாம். அந்த கரண பகிஷ்கரண உபாதி பூதைகி சர்வேந்திரிய குணைகி அத்தியவசாய சங்கல்ப ஸ்ரவண வச்சனாதிபிகி அவபாசத்தேதி சர்வேந்திரிய குணாபாசம் சர்வ இந்திரிய வியாபரேகி. ஸோ எல்லா இந்திரியங்களும் நமக்கு அதே தான் சொல்லியிருக்கா. எப்படி ஒர்க் பண்றது? எப்படி ஒர்க் பண்றதுன்னா இந்த சூக்ஷ்ம சக்தியால தான் ஒர்க் பண்றது. அந்த சூக்ஷ்ம சக்தி எல்லாருக்கும் இருக்கு, எல்லா லிவிங் பீங்ஸ்லயும் இருக்கு. ஆனா அந்த சூக்ஷ்ம சக்திக்கு கை கால் கண்ணு மூக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவும் கிடையாது. அது அப்படிப்பட்டது. அதனால்தான் சர்வேந்திரிய குணாபாசம் அப்படின்னு அதையே சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அது சர்வ இந்திரிய விவர்ஜிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அதையே தான் சொல்ல முடியிருக்கு. ஸோ எல்லா அனிமல்ஸ் எல்லா இதுக்கும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு காரணம் இருக்கிறது எதுன்னு கேட்டனா அந்த ஆத்ம தத்துவம் தான். ஆனா இந்த ஆத்ம தத்துவத்துக்கு எந்த இந்திரியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம சிவன் மாதிரி சிவனேன்னு இருக்குங்கிற மாதிரி சாட்சி பூதம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு எனர்ஜி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அசக்தம். சரி, இது பிடிச்சவன் பிடிக்காதது இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? நமக்கு தான் பாசம்லாம். அதுக்கு அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் கிடையாது. அசக்தம் கிடையாது. அந்த மாதிரி அது இருக்கு. இது இதெல்லாம் வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். ஸோ அசக்தம் அப்படின்னா அது சர்வ சம்ஸ்லேஷ வர்ச்சிதம். எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட் எல்லாம் கிடையாது. ததாபி சர்வ பிரிச்ச, ஆனா எல்லாத்தையும் அதுதான் தாங்குறது. ஏன்னா இந்த உலகத்தை படிச்சது நம்ம பார்க்கறத பார்த்துட்டோம். திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னா எல்லாம் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயம், ஈவன் நம்ம எர்த்து ஒரு ஆர்பிட்ல சுத்தின்னு இருக்கு, எல்லா பிளானட்ஸும் அந்தந்த ஆர்பிட்ல சுத்துறது, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப எப்படி சுத்துறது, என்ன ஒரு சத்தியத்தால சுத்துறது, எல்லாம் அந்தந்த இதுல கரெக்டா போறதுனால தானே எல்லாம் கரெக்டா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் நம்ம சின்னதா வந்தாலே ஒரு பூகம்பம்னா கஷ்டப்படுறோம், ஒரு சுனாமி ஒரு ரீஜன் அஃபெக்ட் ஆனா கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஸோ எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கிறது எது எப்படின்னு கேட்டேன்னா அந்த தத்துவத்தால தான். அதான் சர்வ பிரித். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அசக்தம். ஆனா எதுலயும் அதுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. எல்லாம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு போறதுன்னு சொல்றோமே, அந்த சத்தியம் தான் அந்த பரபிரம்மா. சதாஸ்பதம் ஹி சர்வம் சர்வத்திர சத்புத்தி அனுகமாத் நகி மிருகதிஷ்ணிகாதேகபி இப்படி ஒரு போடுறோம். இப்போ நம்ம கார்ல போயிட்டு இருக்கதே தண்ணி மாதிரி தெரியும். அந்த தண்ணி மாதிரி தெரியறது கூட தண்ணி இல்லை, ஆனா தண்ணி மாதிரி தெரியும். அது கூட ஒரு காஸ் ரீசன் இருக்கு. சயின்டிபிக்கா யூ ஹாவ் சம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறதுனால அந்த காரணமா இருக்கக்கூடிய அதுவும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றார். ஸோ எல்லாத்துக்குமே காரண காரியமா இருக்கிறது அவர் தான். நிர்குணம். அதுக்கு நமக்கு பாக்குற எல்லாத்துக்குமே சத்துவம் இருக்கு, ரஜஸ் இருக்கு, தமஸ் இருக்கு, வேற வேற குணங்களால ஆட்டப்பட்டு அது வேலையை அது செய்யற மாதிரி இருக்கு. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? அவர்னா இங்க பரபிரம்மத்தை சொல்ல வேண்டியிருக்கு. பரபிரம்ம தத்துவமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டனா எதுவும் கிடையாது. சத்துவம் கிடையாது, ரஜஸ் கிடையாது, தமஸ் கிடையாது. ஆனா அதை படிச்ச எல்லாத்துக்கும் எல்லா குணங்களோட கலந்துதான் இருக்கு. ஆனா அது குணவர்ஜிதமா இருக்கு. ததாபி குணபோக்திரு குணானாம் சத்வ ரஜஸ் தமசாம் சப்தாதி துவாரேன சுகதுக்க மோகக்கார பரிணதானாம் போக்திரு ச உபலப்து ச தத் ஞேயம். ஸோ ஆனா குணபோக்திரு அப்படின்னு கேட்டனா குணபோக்திரு அப்படின்னா ஆக்சுவலா குணங்களை என்ஜாய் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வருது. ஏன் இங்க அப்படியே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, ஆனா பிரகிருத்தினா இந்த நேச்சர்ல என்னதான் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்துட்டே இருக்கார்ல. ஸோ அதை என்ஜாய் பண்றேன்னா ரியலா பற்று கிடையாது, அசக்தக அவர். ஆனா அது நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு அந்த நேச்சருக்கு இருக்கிறதுனால அப்படி சொல்லிக்கலாங்கிற. ஆக்சுவலி அப்படின்னு சொல்ல முடியாது அவரை. பட் இந்த இடத்துல என்ன சொல்ல வரா, வேணுட்டே அசக்தகன்னு போட்டுட்டு நிர்குணக குணபோக்து மாத்தி மாத்தி போடுறது.
போடுறது என்ன அர்த்தம்? ஏன்னா எல்லாமே இங்க நடக்கிறது, ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கிறது. ஸோ அந்த குணங்கள்லாம் எல்லாம் என்னெல்லாம் நடக்கிறதோ அதுக்குரிய ஆக்டிவிட்டி இந்த இப்ப நான் சொன்னேன் பிளானட்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே அந்த பிரம்ம தத்துவத்துக்குள்ள தான் அடங்கி கிடக்குங்கிற மாதிரி வச்சிருந்தா அது நடக்கிறதே. அப்போ அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், ஃபீல் பண்ணுவார் தானே. நீ லௌகிக்கமா நினைச்சிருந்தா ஆமா, ஆனா கிடையாது. ஆனா அதுல அவரு அசக்தாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வேந்திரிய குணாபாசம் எப்படிப்பட்டது அது? சர்வேந்திரிய குணாபாசம், ஐ திங்க் நான் இந்த இடத்துல இது போடாம விட்டுட்டேன். சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்துச்ச அஸ்தி. இப்படி இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சர்வேந்திரிய குணாபாசம் प्रथमा विभक्ति एकवचनम, सर्वेन्द्रिय विवर्जितम प्रथमा विभक्ति एकवचनम, असक्तम प्रथमा विभक्ति एकवचनम, सर्वभृत अदेदान च एव अव्ययम निर्गुणम குணபோக்திரு. ஏன்னா பிரம்ம அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால எல்லாத்துக்கும் நபும்சகலிங்க சப்தமா கொண்டு வந்து